அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர். என்னுடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது அக்ஷயா. வைகாசி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த நடுக்குப்பம் காஞ்சி கௌரி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த கொடியம்புதூர், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், கலவை அடுத்த அரும்பாக்கம், சக்தி நாடக மன்றம், போலூர் அடுத்த செங்கம், பத்மா நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த கிலாக்குப்பம், துர்காதேவி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த கரடிக்குப்பம், குரு நாடக மன்றம், சேட்பட் அடுத்த கிழவம்பூண்டி, முத்தாலம்மன் நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த மண்டகுளத்தூர், வெற்றி நாடக மன்றம், ஜம்புகுளம் கூற்றோடு அடுத்த தொண்டமா நத்தம், உமா மகேஸ்வரி நாடக மன்றம், மேல் மலையனூர் அடுத்த மானந்தல் கொல்லைமேடு, சிவசக்தி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த கந்தாடு பிலாரிமேடு, ஜெயம் நாடக மன்றம், சோழகுணம் அடுத்த வீரலூர் மாதா கோவில், போலூர் டு செங்கம் லைன்ல இருக்கு. ஆர்த்தி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த தாமல் காலனி, சிவாஜி 1 நாடக மன்றம், திருவலம் அடுத்த வெப்பாலை, சபரி நாடக மன்றம், தேசூர் அடுத்த கெங்கம்பூண்டி, தேவிமலர் நாடக மன்றம், சேட்பட் அடுத்த கோணாமங்கலம், சக்தி கணபதி நாடக மன்றம், சேட்பட் அடுத்த பரிக்கல்பட்டு, ஆரணி தனுஷ் நாடக மன்றம், கலவை அடுத்த அல்லாலச்சேரி, தனம் நாடக மன்றம், சேட்பட் அடுத்த உலகம்பட்டு பக்கத்துல மோட்டு குடிசை, வள்ளி நாடக மன்றம், போலூர் அடுத்த செங்குணம் காலனி, நந்தினி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த மேல் வசந்தபுரம், துளசி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த அத்தித்தாங்கல், முத்துமாரியம்மன் நாடக மன்றம், செய்யாறு அடுத்த பாராசூர், சிவஸ்ரீ நாடக மன்றம், சக்கரமல்லூர் அடுத்த கன்னிகாபுரம், அசோக் நாடக மன்றம், நம்ம ஆரணி எஸ்வி நகரம் அடுத்த மாம்பாக்கம், சுமதி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த லாடவரம், குக்குண்டி பக்கத்துல இருக்கிற லாடவரம், பூவரசன் நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த சித்தாத்துறை, அபிராமி நாடக மன்றம், சோளிங்கர் கீழ்வீராணம் அடுத்த சூறைக்குளம், குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், கேலூர் சந்தைமேடு அடுத்த தேப்பநந்தல், கோணலம் ஏழ்மலை நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த சின்ன விழாப்பாக்கம், செய்யாறு வாணி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த மேலாத்தூர், பரணி நாடக மன்றம், சேட்பட் அடுத்த பெரவலூர், ஜெயலட்சுமி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த தச்சாம்பாடி, வினிதா நாடக மன்றம், கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த காமகரம். இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் உங்கள் சகோதரி அம்முக்கு நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நம்மளுடைய அக்ஷயா பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்காக ஒரு சாங் பாட போறாங்க. இப்ப அக்ஷயா கிட்ட தரேன், பாடுவாங்க. அக்ஷயா பாடுங்க. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. உங்க ஊருக்கு நாடக கலைஞர்கள் யாரு வந்தாலும் சரி, உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய சப்போர்ட்டையும் அவங்களுக்கு கொடுத்து அம்மு அக்காவை கொஞ்சம் கொஞ்சமா மேல சரிங்களா, மலை போல அவங்கள உயர்த்துறது உங்க கையில தான் இருக்கு. உங்க ஊருக்கு உங்களை நம்பி வரவங்கள நீங்க தான் உங்களுடைய சகோதரிகளா நினைச்சு சகோதரர்களா நினைச்சு நீங்க தான் ஆதரிக்கணும். போனா எழுதின ஒரு பாட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருக்காகவும். ஓகேங்களா, இப்ப பாடுறேன், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, பாடுட்டாக்கா. திருநங்கையாம் பிறந்ததாலே ஒதுக்குறாங்க எங்களே, வெறுக்குறாங்க எங்க, ஒரு நாள் கூட நிம்மதியா உறங்க கூட முடியல, சிலையான கடவுள் கூட கண் திறந்து பார்க்கல, கண் திறந்து பார்க்க திருநங்கையோட வாழ்க்கை இனி இப்படியே போகல. தாய் பாசம் வேணும்னு தினந்தோறும் எங்குறோம் இந்த பொண்ணா இருக்கும் கஷ்டத்தை தான் எப்போதும் தாங்குறோம்
கை தட்டி கடக்கடையா காசு வாங்கி பொழைக்கிறோம், காசு வாங்கி பொழைக்கி ஒரு சிலரால கேடு கட்ட பேரை வாங்கி நிக்கிறோம், கேவலமா நிக்கிறோம். இரவினிலே வெளிச்சமாக எரிந்து வரும் நிலவிடா நாங்க எரிந்து வரும் நிலவு திருநங்கையாக இருப்பதினால் பெருமையாக நிற்கிறோம், பெருமையாக நிற்கிறோம். தாய் கருவில் தெரிந்திருந்தான் கலைச்சிருப்பாங்க எங்களை, கலைச்சிருப்பாங்க எங்க. இந்த மாதிரி படித்த கடவுளுக்கும் கண்ணிலையா தெரியல, கண்ணிலையா தெரியல. திருநங்கையாம் பிறந்ததாலே ஒதுக்குறாங்க எங்களை, வெறுக்குறாங்க எங்க. ஒரு நாள் கூட நிம்மதியா உறங்க கூட முடியல, ஒரு நாள் கூட நிம்மதியா உறங்க கூட முடியல. அவ்வளவுதான். அக்ஷயா ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. அந்த பாடல்ல உள்ள வரிகள்லாம் கேட்டீங்கன்னா யோசிக்க வைக்குது. கடவுளே தெரிஞ்சிருந்தா கலைச்சிருப்பாங்க எங்களை அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வரிகளா இருக்கு. எல்லாருக்குமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களை மாதிரி ஓகேங்களா, எங்களை மாதிரி உங்க வீட்டுல யாராச்சும் ஒரு திருநங்கை இல்ல உங்க ரிலேட்டிவ்ல யாராச்சும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பிறந்துட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடாதீங்க, சரிங்களா? அவங்க எந்த இலக்குக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இலக்குக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி அவங்கள மேல எடுத்துட்டு வந்தீங்கன்னா திருநங்கை சமுதாயம் மேல உயர்ந்து வரும், சரிங்களா? கீழேயே இருக்கிறோம் நாங்க. இப்ப நீங்க சப்போர்ட்டிவ் பண்ணீங்கன்னா நாங்க மேல வருவோம். ஏன்னா நானும் ஒரு வீட்டை விட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு திருநங்கை தான். நான் பாத்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ் ஆகி தான் B.Ed பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன சப்போர்ட் பண்ணல. அந்த மாதிரி எந்த ஒரு திருநங்கையும் வெறுத்து யாரும் ஒதுக்கிடாதீங்க, சரியா? ஒதுக்கி அவங்கள வெளியே தள்ளிடாதீங்க. சப்போர்ட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அவங்களை வெறுத்து ஒதுக்குறதுனாலதான் அவங்க தப்பான ஒரு தொழிலுக்கு போறாங்க. புரியுது? திருநங்கைகளுக்கு அவங்களுடைய தலையீடு கிடையாது. என்ன இந்த சேனல் மூலியமா நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அம்மாக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்குமே அம்மாக்கா வளரணும், வாழணும், சரிங்களா? தேங்க்யூ. ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. அக்ஷயா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சகோதரி, ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட், நலன் விரும்பி அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே இந்த பக்கம் போயிட்டு வந்தாங்கன்னா லாஸ்ட் இயர் உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து செவ்வாய்க்கிழமானா என்னை பார்த்துட்டு எனக்கு சுத்தி போட்டு தான் போவாங்க. அதுக்கு முன்னாடி சும்மா ஹாய்க்கா அவ்வளவுதான் அப்படி போயிடுவாங்க. அதுக்கு அப்புறத்துல இருந்து என்னன்னு தெரியல, என் மேல ரொம்ப அக்கறை ஆயிட்டாங்க. உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறத்துல இருந்து அக்காவுக்கு ரொம்ப திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமானா வருவாங்க, சுத்தி போட்டுட்டு தான் போவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நாடக கம்பெனில ஜெயலட்சுமி டீம்ல இருந்தாங்க. அதுக்கு அடுத்து இப்ப அவங்க நிறைய இந்த கரகாட்டம் அதுக்கெல்லாம் போறாங்க, ரெக்கார்ட் டான்ஸ் அதுக்கெல்லாம் போறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியா சுதந்திர பறவையா அவங்க இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. அதுதான் லைஃப்ல தேவை. ஜென்ஸோ லேடிஸோ திருநங்கையோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்காம நம்ம வாழ்க்கை நம்ம ஹாப்பியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம அவங்க வாழ்க்கையில தினந்தோறும் சந்திக்கிறவங்க கிட்ட ரொம்ப ஹாப்பியா பேசி அவங்களையுமே சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சது என்னென்ன சொல்லுவாங்க, அக்கா நாங்க சுத்தி போட்டா உங்களுக்கு இருக்கிற திருஷ்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையா சுத்தி போறாங்க பாருங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கே நம்ம நடிகருங்க கிட்ட கூட கேட்பேன் ஒரு சிலர்கிட்ட, நீங்க எல்லாம் அப்படி கேக்குறீங்களா பத்தியா? அக்ஷயா என்கிட்ட உரிமையா கேட்டுட்டு சுத்தி போட்டு இந்த டைம் ஆனா கரெக்டா வந்துருவாங்க. நான் வீட்டுக்கு போறேனான்னு பாப்பாங்க. நான் வீட்டுக்கு போயிருந்தனாலும் அப்புறமா சுத்தி போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு பாசம் நம்ம ஆரணி சுத்தி இருக்கிற நிறைய திருநங்கைகள் என்ன ஒரு சகோதரியா பாக்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருநங்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து பழகிற எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க. சின்ன வயசுல எல்லாம் பஸ்ல போகும்போது திருநங்கைகள்லாம் பார்த்தா பேசணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்களோ பேசுவோம். அப்ப தெரியாது இல்லையா, இந்த மாதிரி இவ்வளோ ஒரு மனசு நம்ம அம்மா மாதிரி மனசு அப்படின்னு தெரியாது இல்ல. பார்த்துட்டே இருப்பேன், எதுனா திட்டிடுவாங்க
பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரோடையும் க்ளோஸா பழகுற மாதிரியான ஒரு வாய்ப்பு எல்லாம் எனக்கு கிடைக்குது. இவங்களோட அன்புலாம் எனக்கு கிடைச்சிருக்கு. எப்பவுமே நம்ம நாடக கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எங்களுடைய திருநங்கைகள் நிறைய இப்ப கலைத்துறையில நிறைய கலையை சூஸ் பண்ணி கரகாட்டம், ரெக்கார்ட் டான்ஸ், நாடக மன்றம் அப்படின்னு சூஸ் பண்ணி கலையை சூஸ் பண்ணி வர கலைகள்ல இருக்கிற திருநங்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வாய்ப்பு கொடுங்க, ஆதரவு கொடுங்க. வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.